அனைவருக்கும் வணக்கம். தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் கட்டப்பட்ட எலிவேட்டட் ஃப்ளைஓவர் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் வந்து அண்ணா சாலையில் இருக்கிற வானவில் பஸ் ஸ்டாப். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் தான் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் இந்த ஃப்ளைஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 லேன் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃப்ளைஓவர் வந்து சைதாப்பேட்டையில் முடியுது. இந்த ஃப்ளைஓவரோட மொத்த நீளம் வந்து 3.2 கிலோமீட்டர். இந்த ஃப்ளைஓவர் வந்து சென்னையில் கட்டப்படுற 2வது ஸ்டீல் ஃப்ளைஓவர். ஏற்கனவே முதல் ஸ்டீல் ஃப்ளைஓவர் வந்து டி நகர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு திறந்து வச்சுட்டாங்க. இது வந்து 2வது ஸ்டீல் ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரோட கட்டுமான பணிகளில் ரொம்பவே சவாலான விஷயம் என்னென்னா, இந்த ரோடுக்கு கீழே மெட்ரோ டனல் வரை இருக்குது. அந்த டனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த பில்லருக்கான பேஸ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கில் யூஸ் பண்ணி தான் அந்த பில்லருக்கான ஃபவுண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. மைக்ரோ பைலிங்னு சொல்லப்படுற அந்த அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தாங்க பில்லரோட பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. அதனால் யூஸ்வலாக கட்டப்படுற ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அதனால தான் வந்து கூடுதலான டைம் எடுக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாகுது இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கட்டி முடிக்கப்பட்டு போக்குவரத்து திறந்து வச்ச பிறகு தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் போக முடியும். இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன் படி குறைஞ்சது இந்த செக்ஷனில் பீக் ஹவரில் கிராஸ் பண்ணதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ண பிறகு விரைவாக இந்த செக்ஷனை வந்து கிராஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான சிக்னலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியும் ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் வந்து ஓப்பன் பண்ண பிறகு. எல்டாம்ஸ் ரோட் சிக்னல், செனட்டாப் ரோட் சிக்னல், நந்தனம் சிக்னல், சிஐடி நகர் சிக்னல், ஜோன்ஸ் ரோட் சிக்னல். ஸோ இந்த சிக்னல்லாம் வந்து ஈஸியாக கடந்து போக முடியும். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம், சென்டர் மீடியனில் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணலை. ஆனால் வந்து ரோடோட பேவ்மெண்ட் லெஃப்ட் சைடில் வந்தால் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. எதனாலனா இந்த பகுதியில் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது தேனாம்பேட்டையோட மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த பகுதியில் இருக்கிறதுனால சென்டர் மீடியனில் பில்லர் அமைக்கலை. அதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் தான் பில்லர் வந்து அமைச்சிருக்காங்க. போர்ட்டல் ஃப்ரேம்ஸ் டைப்பில் இந்த பகுதியில் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சென்டர் மீடியனில் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணல. ஒன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பகுதி தாண்டின பிறகு பழையபடி சென்டர் மீடியனில் பில்லர் அமைப்பதற்கான அந்த வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இப்போது இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதுனால எல்ஐசி தேனாம்பேட்டையிலேருந்து வர வாகனங்கள் எக்ஸாக்டாக இந்த செனட்டாப் ரோட் சிக்னலை லெஃப்ட் எடுத்து சாம்பியன்ஸ் ரோடு வழியாக வந்து தான் நந்தனம் சிக்னல் போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நந்தனம் சிக்னல் போக முடியாது. இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனால் டெம்பரரியாக டிராஃபிக் வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு பழையபடி நார்மலான டிராஃபிக் வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்போ நந்தனம் சிக்னல் ரீச் பண்ணிட்டோம். டிராஃபிக் டைவெர்ட் பண்ணதுனால செனட்டாப் ரோட் சிக்னல்லேருந்து நந்தனம் சிக்னல் இந்த பகுதியில் நடக்கிற ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து கவர் பண்ண முடியல. இந்த நந்தனம் சிக்னலில் இன்னும் கூடுதலான சவாலான ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. என்னென்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் கீழே ஃபேஸ் 2 காரிடார் 4 அமைக்கப்பட்ட நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான அந்த டனலும் இதுக்கு கீழே தான் போகுது. ஸோ 2 மெட்ரோ டனல் வந்து கீழே இருக்கிறதுனால இந்த பகுதியில் இந்த ஃப்ளைஓவருக்காக அமைக்கப்பட்ட அந்த பில்லரோட பேஸ்மெண்ட் வேலை தான் ரொம்பவே சவாலாக இருக்கும். 2 அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ டனலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பில்லருக்கான அந்த பேஸ்மெண்ட் வந்து அமைக்கணும். இந்த நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாகவும் இருக்க போகுது. ஃபேஸ் 1லும் ஃபேஸ் 2யும் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக இந்த நந்தனம் இருக்க போகுது. ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து டி நகருக்கு மெட்ரோவில் போகணுன்னு நினைக்கிறவங்க ஏர்போர்ட்லேருந்து விம்கோ நகர் டிப்போ போகிற அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறி இந்த நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கணும். இங்கேருந்து இன்டர்சேஞ்ச் ஆகி டுவர்ட்ஸ் பூந்தமல்லி டைரெக்ஷனில் போகிற அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறினீங்கன்னா டி நகர் வந்து போகலாம். நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் பனகல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா டைரெக்டாக வந்து டி நகர் போக முடியும்.
நீங்கள் பார்க்குற இந்த பில்லர் பயர் கேப்லாம் வந்து இந்த ஃப்ளைஓவருக்காக அமைக்கப்பட்டிருக்க பில்லர் தான். ஒன்ஸ் இந்த பேஸ்மெண்ட் வேலை முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு பில்லர் பயர் கேப் வேலைகள் முடிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஐகடர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக் ஸ்லாப் அமைப்பாங்க. அதுக்கப்புறம் காங்க்ரீட் போரிங் அமைச்ச பிறகு தார் ரோடு வந்து அமைப்பாங்க. சைடில் பேர்பேட் வால் வந்து அமைக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸிங் வேலை தாங்க. அந்த டெக் ஸ்லாப் மட்டும்தான் காங்க்ரீட் அமைக்கிற அந்த பணிகளை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதே டைப்பில் தான் தேனாம்பேட்டை வரைக்கும் முடிக்கணும். இப்போது சிஐடி நகர் சிக்னல் தான் கடந்து போகிறோம். சைதாப்பேட்டைலேருந்து சிஐடி நகர் பகுதி வரைக்கும் இந்த பில்லர் பயர் கேப் வேலைகள் வந்து முடிச்சிருக்காங்க. சிஐடி நகர் தாண்டின பிறகு நந்தனத்துலேருந்து தேனாம்பேட்டை இந்த பில்லர் பயர் கேப் வேலையை வந்து தொடங்கணும். கூடிய சீக்கிரத்தில் அந்த வேலையும் தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சைதாப்பேட்டை ரீச் பண்ணியாச்சு. ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டைலேருந்து சிஐடி நகர் சிக்னல் வரைக்கும் பில்லர் பயர் கேப் வேலைகள் முடிச்சிட்டாங்க. சிஐடி நகர் தாண்டின பிறகு நந்தனம் தேனாம்பேட்டை வரைக்கும் இப்போ தான் பில்லர் அமைப்பதற்கான அந்த பேஸ்மெண்ட் வேலை வந்து நடக்குது. நீங்கள் பார்க்குற வியூ தாங்க சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அமைக்கப்பட்டிருக்க பில்லர் பயர் கேப் வியூ. தேனாம்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃப்ளைஓவர் இந்த பகுதியில் தாங்க முடியுது. நீங்களே பார்க்கலாம், பில்லரோட ஹைட் வந்து ரொம்பவே லோவாக தான் அமைச்சிருக்காங்க. இங்கே தான் அந்த டவுன் ரேம்ப் வந்து அமைக்கணும். இதுதாங்க தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் அமைக்கப்பட்ட எலிவேட்டட் ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க்கோட ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.